அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃபெஸ்டிவல் ஸ்டைலில் புளியோதரை செய்ய போகிறேன். அதுவும் புளியோதரை மிக்ஸில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றினா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு ஜீரகம், ஒரு ஸ்பூனு கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் வடகம், அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் செவக்க விடணும். வெந்தயமும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா செவக்க விடுங்க. காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வாசனை வரணும். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வேர்க்கடலை போடுறேன். இதில் ஆல்ரெடி அந்த மிக்சிங்லேயே அந்த வேர்க்கடலையும் இருக்குது. நான் இது ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால எனக்கு அவ்வளோவா தெரியல. அதனால அதுக்கப்புறம் அது போடக்குள்ளே, அந்த பவுட்ரு போடக்குள்ளே தான் அது வேர்க்கடலை பார்த்தேன். உங்களுக்கு வேணும்னா வேர்க்கடலை போட்டுக்கோங்க. மிக்சிங் செய்கிறதா இருந்தால் வேர்க்கடலை தேவையில்லை. அதோட அந்த மிக்சிங் பவுட்ரு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக யூஸ் பண்ணால் தான் அது நம்மளுக்கு ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாடை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். தண்ணிலாம் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் தனியாக நான் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரைஸை நல்லா சுட சுட சாப்பாடு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணக்குள்ளேயே நல்ல ஸ்மெல் வரும் உங்களுக்கு. நல்லா சொல்லுவாங்கள்ல, கோவிலில் எல்லாம் புளியோதரை யூஸ் பண்ணுறாங்க, ஐயர் வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி புளியோதரை சூப்பராக வாசனையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கீழே மேலே நல்லா ரைஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலர்னா தான் அது எல்லா இடத்துலையும் அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகி நல்லாயிருக்கும். பொலன்னு இருக்கும், வாசனையாகவும் இருக்கும் நம்மளுக்கு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி டிஷ் வேணும்னு சொல்லி நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டேன். தூவிட்டோன்னே புளியோதரை, ஃபெஸ்டிவல் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரெடியான புளியோதரை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். புளியோதரை நம்ம வச்சு அது கூட நான் சிக்கன் லிவர் இருக்குல்ல, அதை நான் சுக்காவாக பெரட்டியிருந்தேன். அதுதான் அதுவும் செம காம்பினேஷனாக இருந்துச்சு. ஸ்பெஷலாக மேங்கோவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்படி இருக்குது காம்பினேஷன் பார்த்தோன்னே உங்களுக்கே கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலே இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டண்ட்டாக இதை செஞ்சிடலாம். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல காம்பினேஷனில் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.